குஜராத் ஏடிஎஸ் பயங்கரவாத தடுப்பு காவல்துறை ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு ஆதரவாக அவங்களோடு சேர்ந்து இந்தியாவில் பல மாவட்டங்களில் பல மாநிலங்கள் அதில் பல மாவட்டங்களில் குண்டுவெடிப்பு ஒரு சீரியல் பிளாஸ்ட் நடத்துறதுக்கான சதித்திட்டம் தீட்டியதாகவும் அந்த சதித்திட்டத்தில் இருந்த மேலும் ஒரு 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்தாலே மூஞ்ச பார்த்தா ஒரு 18, 20, 21 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க மாதிரி தெரியுது. இப்பொழுது தான் எல்லாமே பயங்கரவாத செயல்கள் நடக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ சமீபத்தில் தான் டெல்லியில் கார் பாம் பிளாஸ்ட் நடத்துறதுக்கு இருந்தது. ஆனால் அந்த யார் வச்சாரோ அவரே இறந்து போனார். ஆனால் அவர்லாம் டாக்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது இது போல் அடுத்த 5 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த 5 பேரும் 18லேருந்து 20 இந்த 5 பயலும் கண்ணாடி போட்டிருக்காங்க. ஆமாம். இது ஏன்டா அவன் ஜட்டி என்ன கலரில் போட்டிருக்கான் அப்படின்னு நீ ஆராய்ச்சி செய்வியா அப்படின்னு வெள்ளிக்கிழமை வெள்ளியர்களும் இந்த திராவிடிய அல்சம் கிளம்பி வருவானுங்க. கிரிப்டோ திராவிடிய அல்சம் கிளம்பி நம்ம பரம்பரையே ஏற்றுவானுங்க. பரவாயில்ல, நல்லா ஏற்று, இன்னும் நிறைய முடிஞ்ச வரைக்கும் ஏற்று. இதில் இந்த 5 பயலுக்கு அது என்ன பேட்டர்ன், இதில் படித்தவன் இதில் ஒருத்தனோ 2 பேரும் இருக்கான் நல்லா படித்தவன். அங்கே டெல்லியில் ஒரு டாக்டர், மெட்ராஸில் போன வருஷம் ஜூலையில் ஒரு பிரச்சனை வந்தது பாருங்க. என்ன இது? ராயப்பேட்டாலா ப்ரொஃபஸர். அப்போ அங்கே படிக்கவான் படிக்காதவான் அதெல்லாம் கிடையாது. எல்லா பயல்களுக்குமே மூளைச்சலவை ஆயிருக்கா. எல்லாருமே மதவெறியோட தான் தெரியுறாங்களா? பெங்களூர்ல ஐ டாக்டர்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. இது ஒரு எந்த அளவுக்கு இது நம்ம சொல்லுவதற்கே ரொம்ப வருத்தமாக ஒரு இது இருக்கு. 80% இஸ்லாமியர்கள் அவன் அமைதியை விரும்பி வாழறான். சார், எங்களை ஜமாத்திலேருந்து விட்டுட்டா நாங்கள் நல்லபடியாக வாழ்வோம் சாருங்கிற லெவலில் அவன்லாம் யோசிக்கிறான். ஆனால் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் இப்படியே செயல்பட்டால் இந்த நாடு எங்கே போய் நிற்கும்? இவங்க ஒரு ஆப்கானிஸ்தான் மாதிரி, ஒரு பாகிஸ்தான் மாதிரி, ஒரு வங்கதேசம் மாதிரி இந்த நாட்டை கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமா? ஒருவேளை அந்த மாதிரி நோக்கமாக இருந்தால் இந்த பயிலெல்லாம் அங்கே போயிடலாமே. நீ இருந்து எதுக்கு நம்ம உயிரை வாங்குறானுங்க? நல்ல வேளையா மேற்கு வங்கத்தில் புது ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் எல்லையில் உங்களுக்கு கம்பி வேலி போட்டு அதில் கரண்டெல்லாம் பாய்ச்சி வைக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, அதுலேயும் இவனுக்கு ஏதாவது மேலே ஏறி குதிச்சு வரதுக்கான முயற்சியும் செய்வானுங்க. பாகிஸ்தான் இன்ஃபில்ட்ரேஷன். நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போங்க தமிழ்நாட்டில் கூட, நீங்கள் அவனை கூப்பிட்டு கேளுங்க, எந்த ஊர்னு கேளுங்க முதல்ல, அப்புறமா பேரை கேளுங்க. அவன் சமயத்தில் இப்போல்லாம் என்ன பண்ணுறானுங்க, அவனுங்களே நான் நேபாள் அப்படிங்கிறான். நேபாளில் எங்க உன் பேர் என்ன இப்படி நம்ம நோண்டி நோண்டி கேட்கவும் கியோம் பூச்சேன் அப்படிங்கிறான். நான் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு பதட்டம் வரும்போது இந்த அளவுக்கு இங்கே கூட தென் கோடியில் கூட இங்கே நீக்கமர இவங்களுடைய இன்ஃபில்ட்ரேஷன் நிறைந்திருக்கு. இது இந்த சமுதாயமே கவலைப்பட வேண்டிய விஷயம். இந்து சமுதாயம் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு கவலை ஏற்படுத்தும் போது அந்த சமுதாயம் இதை போன்ற விஷயங்களுக்கு வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் இன்னும் ஆயிரக்கணக்கில் உருவானா மட்டும்தான், நம்ம முனவரி பேகம் போன்றவர்கள் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் அந்த சமுதாயத்தில் உருவாகி வந்தால் மட்டும்தான். உடனே எல்லாரும் பிஜேபியில் இருக்கணுமா, கிராக்கத்தனமா அப்படி சொல்ல வரல. நீங்கள் காங்கிரஸில் கூட அந்த அம்மா மகளிர் அணியில் இருந்தாங்க பாருங்க. பை அண்ட் லார்ஜ் அவங்க ரொம்ப அவங்கள கூட நீக்கிட்டாங்க பொறுப்பு விட்டு. நல்லா இருந்தாங்க, தேசியவாதம் பேசினாங்கன்னா அவங்க எதுக்கு அங்கே இருக்க? மகளிர் அணி மாநில தலைவராக இருந்தாங்க, அவங்கள கூட நீக்கிட்டாங்க அந்த பாயம்மாவை. நீ அந்த மாதிரி வா, நம்மளுக்கு ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ தாவேக்கால கூட தான் இன்னொரு பாய் போய் சேர்ந்துருக்காரு, காங்கிரஸ்ல இருந்தவர் பிஜேபிக்கு வருவார்னு நினைச்சோம். அப்புறம் அவர் தாவேக்கா பக்கம் போனார். அந்த மாதிரி நிறைய நல்லவர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த நல்லவர்கள் குரல் எடுப்படாம பயங்கரவாதம் செய்கிறவன், தீவிரவாதத்துக்கு துணை போகிறவன், இன்னும் மாடை வச்சு அரசியல் செய்கிற கும்பல், ஒரு தனிநபர் பிரச்சனையை சமுதாய பிரச்சனையா திருவொற்றியூரில் உருவாக்கின மாதிரி, கோயம்புத்தூர்ல உருவாக்கின மாதிரி எல்லா ஊர்லேயும் பிரச்சனையை கிளப்புறவங்க இவங்க தான் அங்கே ஹைலைட் ஆகிறாங்க. இதுக்கு காரணமே இந்த ஜமாத்து சிஸ்டம். இந்த ஜமாத்து சிஸ்டமை ஓவர் கம் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளில வர முடியாது. ஒரு அந்த சீன வைரஸ் காலத்தில் டெல்லியில் இந்த ஷாயின்பாக் கலவரம் வந்தது பாருங்க. மாடியில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறான், கல் விட்டு எறிகிறான். அந்த வீடியோவை பார்க்கும்போதே நமக்கு ஆம் ஆத்மி கட்சியுடைய கார்பரேட்டர் கவுன்சிலர் அதை பார்க்கும்போதே, இது ஏற்கனவே பார்த்தது தான், நம்ம இதெல்லாம் ரோட்டில் கூட நம்ம சந்திச்சிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை. மீண்டும் அதெல்லாம் பார்க்கும்போது
இப்படியே வெறி பிடிச்சி அலையறானுங்க. அந்த தாஹிர் தான் வந்து ஒரு ஐபி ஆபீசரை வந்து கண்டன 400 இடத்துல வெட்டி அந்த இதுல புதைச்சி சாக்கடையில சாக்கடையில போடு. இப்ப அவனெல்லாம் எதிர்க்கா இவங்க அவனுக்கெல்லாம் துவா செய்ய மாட்டோம். அவன் வந்து காஃபியர், அவன் வந்து 72 கன்னிகை சோனத்தில் அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவது யாருமே இது வரைக்கும் அவனை ஒருத்தர் கூட கண்டிக்கல. மறுமையில அல்லாஹ் அவரை மன்னிச்சிருவாரு. நீங்க இதெல்லாம் தான் நீங்க சாஃப்ட் பெடலிங். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம சமுதாயம் நம்மளை கைவிட்டுறாது, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஜமாத் சிஸ்டம் தான். இதனால ஜமாத் சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணினா மட்டும்தான் இந்த நல்ல இஸ்லாமியர்கள், இவங்க 80% மேல் இருக்கக்கூடிய நல்லவர்களும் மெயின் ஸ்ட்ரீம்ல இணைஞ்சு தேசபக்தியில இணைய முடியும். நம்ம சர்க்கரையும் பாலுமா அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஜமாத்துங்கிறது எண்ணெயும் தண்ணியுமா கொண்டு போய் நிறுத்துறாங்க.